இந்த படத்தில் நாம் பார்ப்பது லிங்கோத்பவர். இந்த லிங்கம் திரிசூலத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த திரிபுர சுந்தரி சமேத திரிசூலநாதர் திருக்கோவிலில் காணப்படுகிறது. இந்த லிங்கத்தின் சிறப்பு என்னவென்றால், நாம் அனைவரும் கேள்விப்பட்ட ஒரு புராண சம்பவத்தை நம் கண்முன்னே கொண்டு வருகிறது. அதாவது, சிவபெருமான் அடிமுடி இல்லாத ஜோதிலிங்கமாக விஸ்வரூபம் எடுத்தார். அவரது முடியை காண பிரம்மர் அன்ன வடிவெடுத்து மேலே பறக்கிறார். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி பாதாளத்தில் திருவடி காண விளைகிறார். அப்போது தாழம்பூ ஒன்று சிவபெருமானின் முடியிலிருந்து விழுகிறது. அப்போது அன்ன வடிவில் இருந்த பிரம்மா தான் முடியை பார்த்ததாக தாழம்பூவை பொய் சாட்சி கூற சொல்கிறார். இதனை அறிந்த சிவபெருமான் பிரம்மாவுக்கு பூலோகத்தில் தனியாக ஆலயம் இருக்காது என்றும், பொய் கூறிய தாழம்பூ தன் பூஜைக்கு இனி பயன்படாது எனவும் சபித்தார். வராகமூர்த்தி சிவபெருமான் திருவடியை தொட்டவுடன் சிவபெருமான் உளம் கனிந்து அவரை ஆறத் தழுவுகிறார். ஆண்டவன் பணிவுடன் திருவடி தொடுபவர்க்கு என்றுமே எளியவன். இந்த லிங்கத்தின் வலதுபுறத்தில் அன்ன வடிவில் பிரம்மாவை காணலாம். திருமுடியிலிருந்து விழும் தாழம்பூவை காணலாம். பிறகு திருவடியில் வராகமூர்த்தி பூமியை தோண்டி பாதாளம் செல்வதை பார்க்கலாம். இந்த காட்சியை காண மிகவும் அற்புதமாக இருக்கிறது. வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த திருத்தலத்தை தரிசிக்கவும். நன்றி.